சென்னை சோழிங்கநல்லூர் பகுதியில் உள்ள EVP குழுமத்தின் சுமார் 34.75 ஏக்கர் நிலம் மற்றும் அங்குள்ள ஸ்டுடியோக்கள், தியேட்டர்கள், தங்கும் விடுதிகள் ஆகியவற்றை நிர்வகிப்பது தொடர்பாக கடந்த ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி EVP சந்தோஷ ரெட்டியுடன் வேல்ஸ் நிறுவனம் ஒப்பந்தம் செய்திருந்தது. இந்த ஒப்பந்தத்தின் போது அங்கிருந்த கட்டிடங்கள் அனைத்தும் சட்டப்பூர்வ அனுமதி பெற்றவை என்று சந்தோஷ ரெட்டி உறுதியளித்துள்ளார். இதனை நம்பி வேல்ஸ் நிறுவனம் முதற்கட்டமாக 15 கோடி ரூபாய் வழங்கியது. மேலும் சந்தோஷ ரெட்டியின் கடன் சுமைகளை தீர்க்க வேல்ஸ் குழுமத்தின் மூலம் சுமார் 6,81 லட்சம் ரூபாய் LIC நிறுவனத்திற்கு செலுத்தப்பட்டுள்ளது. இதேபோன்று மொத்தமாக சுமார் 23 கோடி ரூபாய் அளவிற்கு கொடுத்ததாக கூறப்படுகிறது. கடந்த டிசம்பர் 13ஆம் தேதி தமிழக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் நடிகர் கமல்ஹாசன் முன்னிலையில் வேல்ஸ் ட்ரேட் அண்ட் கன்வென்ஷன் சென்டர் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டது. வேல்ஸ் குழுமம் பெருமையுடன் வழங்கும் வேல்ஸ் வணிக மற்றும் கருத்தரங்க வளாகம், வேல்ஸ் திரைப்பட நகரம் மற்றும் வேல்ஸ் திரையரங்கங்கள் வெளியிலிருந்து தொடங்கி வைக்கப்பட்டு விழா சிறப்பு அழைப்பாளர்கள் இப்போது நம்மிடையே வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் பணத்தை பெற்றுக்கொண்ட சந்தோஷ ரெட்டி மற்றும் அவரது மேலாளர்கள் வினோத், கிரண்ராஜ் ஆகியோர் வேல்ஸ் நிறுவனத்தின் பெயர் பலகைகளை அடித்து நொறுக்கியதோடு ஊழியர்களை ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாக புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த இடத்தை அராஜகமான முறையில் கையகப்படுத்த முயன்றதாகவும் கூறப்படுகிறது. EVP சந்தோஷ ரெட்டி தரப்பில் கொடுக்கப்பட்ட ஆவணங்களை ஆய்வு செய்ததில் அங்குள்ள பல கட்டிடங்களுக்கு உரிய நிறைவு சான்றிதழ் மற்றும் முறையான அனுமதிகள் இல்லை என்பது தெரிய வந்ததாகவும் வேல்ஸ் நிறுவனம் அளித்த புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புகாரின் அடிப்படையில் தாம்பரம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சந்தோஷ ரெட்டி, வினோத் மற்றும் கிரண்ராஜ் ஆகியோர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். மோசடி உறுதியானதை அடுத்து EVP சந்தோஷ ரெட்டியையும் வினோத்தையும் போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.